நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நலவாரிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வேளாங்கண்ணி பேராலய சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. விழாவில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார்கள். விழாவில் பேசிய அமைச்சர் சாமு நாசர், மத்திய அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக புதிய சட்டங்களை இயற்றி எப்படியெல்லாம் சிறுபான்மையினரை வஞ்சிக்க முடியுமோ வதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வதைத்தார்கள். ஆனால் சிறுபான்மை நலத்திட்டங்களை அள்ளித்தரும் அரசு திராவிட மாடல் அரசு திகழ்வதாக கூறினார். காலத்தில் கொஞ்சம் நிகழ்வுகளை நினைச்சு பார்க்கணும். எந்தெந்த கோணத்தில் இப்படியெல்லாம் மத்திய அரசால் மாநில அரசால் இங்கிருந்து சிறுபான்மை மக்கள்லாம் பாதிக்கப்பட்டோம். எப்படியாப்பட்ட சட்டங்கள்லாம் புதுசாக போட்டாங்க. மத சட்டம் என்னென்ன கோணங்களையும் இப்படிலாம் போட்டு இப்படிலாம் சின்ன சிறுபான்மை மக்களை எல்லாம் வஞ்சிக்க வேண்டுமோ வதைக்க வேண்டுமோ அப்படிலாம் வதைச்ச காட்சிகளாம் காண்பது உண்டு. ஆனால் சிறுபான்மை மக்களுக்கான இன்றைய தினம் நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பைபிள் ஒரு முக்கியமான வாசகம், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற நான் இடம் தருகிறேன் என்று. அதுபோல இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் 10 ஆண்டு காலம் நாம் வருத்தப்பட்டு எந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டோம், எந்தெந்த கோணத்தில் எப்படியெல்லாம் மத்திய அரசால் ஒன்றிய அரசாலும் மாநில அரசாலும் புறந்தள்ளப்பட்டோம், அவையெல்லாம் இன்றைய தினம் நிறைவு செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நலத்திட்டங்களை எல்லாம் இன்றைய தினம் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசுகையில், சிறுபான்மையினரின் அரணாக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது. கல்வி எல்லோருக்கும் கிடைக்கின்றது என்றால் அதற்கு கிறிஸ்தவ சமுதாயம்தான் காரணம் என பெருமையோடு கூறினார். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் கல்வி என்கின்ற ஒன்று எல்லோருக்கும் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக முதல் காரணமாக இருப்பது எதுவென்று சொன்னால் கிறிஸ்தவ சமுதாயம் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். இந்நிகழ்வில் மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் திரு கௌதமன், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர், நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பேராலய அதிபர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள்.